ஓ பன்னீர்செல்வத்தின் போடிநாயக்கனூர் தொகுதியில் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அது தெரியல பத்தி நான் அதுக்கெல்லாம் பெப்பர் கொடுத்துருவேன்னு வர்றாங்க. வீட்டுக்கு அலோவ் பண்றது தப்பு, யாரும் பார்க்கறவங்க தப்பு நடந்தாங்க. அத்தை கூட இருந்து அத்தைன்னா அவங்க புரட்சி தலைவி அம்மாவை அத்தைன்னு கூடுவாங்க. அத்தை கூட இருக்கிறவங்க நம்ம அத்தை பேர்ல கட்சி வச்சிருக்கீங்க, அம்மா பேர்ல கொடி வந்து அம்மாவுடைய படத்தோட கொடி போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் எப்படிதான் இவங்க வீட்டிலலாம் இப்படிலாம் அளவு பதவி இருந்து பணம் தான் போது போல இருக்கு, எங்க வேணாலும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க போது. அதே மாதிரி அதிமுகங்கிற ஒரு கட்சியில உச்சபட்ச பலன் அடைந்தவர் கட்சியை வச்சு உழைப்பை வைத்து உச்சபட்ச பலன் அடைந்த ஒரு நபர் இன்னைக்கு திமுக வேட்பாளராக போய் நிற்கிறார். அன்னைக்கு நான் சொன்னேன், தேடி வந்திருக்கப்ப இவரு ஏதோ போறாரு. அங்க இருந்து ஐயப்பன் கூட ஒருத்தவர் தான் ஐயப்பன் விட்டு சட்டமன்றத்தில் என்ன பேச வைக்கிறாரு? புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியும் இதே தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியும் ஸ்டாலின் இருக்குமா? ஸ்டாலின் அப்படியே மழை மேலிருந்து போய் அந்த ஒரிஜினல் வேற தடவை திமுக கை தட்டலாம். நான் வந்துச்சு 89 மார்ச் 22 அம்மாவை எல்லாம் தாக்கினாங்களே அந்த துரியோதன கும்பல், துரைமுருகன் தலைவர் வந்து தாக்கினாங்கல்ல, அந்த நான் வந்துச்சு. அன்னைக்கு இப்படிதான் கை தட்டிட்டு பாஞ்சு வந்து தாக்கலாம். இந்த பன்னீர்செல்வம் இப்படி ஒரு பாவத்தை செய்யறாரு. இதுதான் அதாவது கோடாடு கோடி தொண்டர்கள் உழைப்புல ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைப்புலதான் ஒரு எம்எல்ஏ ஆகும். இப்ப நாராயணசாமிக்கு போட்டியிடுறாருன்னா பூத்துக்கு 20 பேர் வேலை பார்க்குறீங்க, கரெக்டா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 50,000 20,000 கூட்டணியெல்லாம் சேர்ந்து 50,000 மேலே இருக்கு. அத்தனை பேரோட உழைப்பு தான் ஒருத்தர் எம்எல்ஏ. அவர் ஒரு அமைச்சர் ஆக்கணும், முதல்ல பீடு இதுல ரெவன்யூ மினிஸ்டர் ஆக்கணும். அம்மாவோட முதலமைச்சராக இருக்க முடியாதப்ப 6 மாசம் முதலமைச்சராக இருக்காரு. திரும்ப பிடபிள்யூடி மினிஸ்டர், அதுக்கப்புறம் அம்மா எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப துணைத் தலைவர், அம்மா இருக்க முடியாம போனப்ப தலைவர் எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் 11 ஆட்சி வந்தப்ப நிதி அமைச்சர், கடைசியாக அண்ணா ஐபிஎஸ் வேற அவருக்கு ஏமாந்து போய் 4 வருஷம் என்ன பதவி கொடுத்தாரு? 11 போராட்டம் வெளியில போய் திமுக வாக்களித்தவர். அதாவது இன்னைக்கு நான் எதுவும் பார்த்தவங்க ஓட்டு கேட்கிறாரு. அந்த ஐபிஎஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு நான் 2 முறை அம்மா கொடுத்தாங்க, கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு காலில் வந்து கொண்டு வந்தேன். 3வது சின்னம்மா கொடுத்தாங்க, இப்ப சின்னம்மா சசிகலா குடும்பத்திலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றலாம். அம்மாவுடைய மரணத்துல இந்த குடும்பம் தான் இருக்கு. விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது பழனிசாமி, பன்னீர்செல்வம் பழனிசாமியிடம் வரிப்பணத்தை வீணாக்கி ஆறுமுகசாமி கமிஷன்ல அன்னைக்கு அண்ணன் பழனிசாமி கமிஷன் அமைச்சது காரணமே இந்த பன்னீர்செல்வம் தான். கரெக்டா இல்லையா? சின்னம்மாவுக்கு கொடுத்தாங்கன்னா திரும்பி கொடுத்துட்டு ஒரு நல்ல குடும்ப வீட்டுல படுத்துட்டாங்க. போயா தர்மபுத்திரம் நடத்துறீங்களா? தர்மபுத்திரம் நடத்துறீங்களா இல்லையா? அப்பதான் மோடி அவர்களை கூப்பிட்டு அவரோட சேர்த்து வச்சு அவரோட சேர்ந்து 11 பேரை சேர்த்து வச்சு இந்த அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. துணை முதல்வர், ஹவுசிங் மினிஸ்டர், கரெக்டா? ஒருங்கிணைப்பாளர், அதிமுக இல்லாத பதவி எல்லாம் உருவாக்கி ஒருங்கிணைப்பாளர். அதாவது அவருக்கு பதவி இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது. கடைசி ஆயிலாம் புருடா விட்டாரு. இவரு தொலைக்காட்சியில கேட்டாங்க, அவரை கட்சியில சேர்த்துக்கலாம் பாவம், அதனால திமுக போயிட்டாரு. யாரு? பன்னீர்செல்வம் பாவம். கட்சியில சேர்த்துக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போடியில வந்து ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்றதுக்கு? அவர் பாவம் கட்சியில சேர்க்கிறது இருந்தாங்க, அவர் பழனிசாமி சேர்க்கல, அதனால வேற என்ன பண்ணுவாரு? ஒரு சோழன் போயிட்டாருன்னு சொன்னா நீங்களாம் உண்மைதானே? அது ஏன்னா என்னைக்கு போய் ஸ்டாலின் வீட்டுல பாதிட்டு வந்தாரோ அன்னைக்கே வெளியில தொலைக்காட்சியில் என்ன சொன்னாரு? போடிநாயக்கனூர் தொகுதியில் அமமுக பொதுச் செயலரின் டிடிவி தினகரனின் பரப்புரையை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்.